பேர் விளங்கி வரக்கூடிய அகிலமெல்லாம் பேர் விளங்கக்கூடிய இந்த ஊர் என்ன ஊரையா? இந்த நால்மாவடி என்று சொல்லக்கூடிய நன்னகரை, அதாவது படிக்க நாடார் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய நன்னகரிலே என் தாயாகப்பட்ட அம்மா காமாட்சி அம்மன் ஆலய திருவிழா சீர சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார். சத்த கண்ணியர்கள் பெற்றெடுத்த நம்ம நாடார் சகல பேர்கள் ஒன்று கூடி என் தாயான காமாட்சி அம்மைக்கு தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நிறைந்த கொடை இருக்கா, நாளைக்கு அம்மாவுக்கு கொடை இருக்கு, நாளைக்கு காமாட்சி அம்மன் கடைபிடிக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு கல்யாண வாசலாக இருக்கணும் அல்லவா? அதனால் மகாபாரதத்தில் சுந்தரி கல்யாணம் படிக்க வேண்டும் என்று கோயில் கமிட்டியார் உத்தரவு. பாடக்கூடிய பாடல்களில் சொல் குற்றம், கலை குற்றம், தாளமேல குற்றங்கள், எந்த விதமான குற்றமுறை இருந்துட்ட போதிலும் தங்கள் வெற்றெடுத்த சிறுவர் ஒரு தவறு செய்தார் எவ்வாறு அடித்தாலும் பிடித்தாலும் ஆதரிப்பீர்களோ அது மட்டுமல்ல, நம்ம அம்மா காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வருடம் வந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதனால் நம்மளை வரவழைத்த ஆலய பூசாரி ஐயா அவர்களுக்கும் ஆலய நிர்வாகஸ்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வருங்காலத்து வாலிபர்களுக்கும் எங்கள் பெரியசாமி வெள்ளிசைகளின் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய தளத்தில் கதை என்னவென்றால், அதாவது சுந்தரி கல்யாணம். ஆமா, சுந்தரி கல்யாணம் பாட வேண்டும் அப்படி என்று உத்தரவு.